வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெழும் மனமே மணநக மலமர மலர்மிசை எழுதரும் எனனுணர் வளவிலன் பொறியுணர் வவைவன் இனனுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநிலன் எனனுயிர் மிகுநரை இளனே இளனது உடையணிதன நினையறிகிறவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலனவன் ஒளிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நனுதினம் நாமே நாமவன் இவன் உவன் அவன் இவள் உளவவள் தாமவர் இவர் உவர் அதுவிது எதுவெது வீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய நின்றனரே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்றுமோர் இயல்பினர் என நிலை வறியவர் என்றுமோர் இயல்பொடு நின்றதன் திடரே திடவிசும் வெறுவழி நீர் நிலம் இவமிசை படர்பொருள் முழுவதும் ஆயவை எவையவைதோறும் உடல்மிசை உயிரெனக் கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே சுரர் அறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதல் ஆயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்றெறி தமரர்க்கு வியந்த அரணயன் என உலகமைத்துளனே உளன் எனின் உளன் அவன் உருவம் இவ் உருவுகள் உளன் எனில் அவன் உருவுகள் உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பரந்தே பரந்ததன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன் பரந்த தமிழென நிலவிசும் ஒழிவர கரந்தசில் இடந்தொறும் இடந்திகள் பொருள்தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட சுரனே கரவிசும் வெறுமொழி நீர்நிலம் இவமிசை வரநவில் நிறமொழி அழியாயின்ற பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிலை ஆயிரத்தி இவபத்தும் வீடே. வாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு நீ வாசமலர்த்தன் துழாய்முடி மாயவனே அருளாய் காயமும் சீவனும் ஆய்க்கழிவாய் பிறப்பு ஆய்பின்னும் நீ மாயங்கள் செய்து வைத்திவை என்ன மயக்குவனே. நம்மாழ்வார் பாசுரம். எல்லோருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வடதேச மகான்களுடைய சரிதங்களை தினம் மகாபக்த வையம் என்னும் தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 59வது ஸ்ரீ சாந்தோபர் என்பவருடைய சரிதத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். செல்வமும் நிலவளமும் பொருந்திய ஒரு அழகிய சிற்றூர். அதிலே சாந்தோபர் என்ற ஒரு பெரியர் மகான் வாழ்ந்து வந்தார். இவருடைய தெய்வ பக்தியையும் அவருடைய ஒழுக்கத்தையும் அவருடைய தினசரி பூஜை புனஸ்காரங்களை கண்ட அரசன் அவருக்கு மானியம் அளித்து கௌரவித்து வந்தான். ஒரு சமயம் பாகவதர் துக்காராம் சுவாமிகளின் சரிதத்தை கதாகாலட்சேபம் செய்து கொண்டிருந்தார் ஒருவர். இவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏற்கனவே துக்காராம் சுவாமிகளுடைய பாடல்களிலே இவருக்கு மிகுந்த விருப்பம். இப்பொழுது அவருடைய சரிதையை கேட்டவுடன் தாமும் பற்றற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா துக்காராமுடைய கதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் கிரகசாஸ்திரத்தில் இருந்தாலும் பற்று இல்லாமல் அவர் வாழ்ந்து மிகமாக கஷ்டத்தில் வாழ்ந்து இந்த பூத உடம்போடையே போய் மோட்சத்தை அடைந்தவர் அவர். ஆகவே அவருடைய கதையை கேட்டார். இவருக்கு இந்த எண்ணம் வளர்ந்தாகிவிட்டது. எதற்காக இந்த
காசு பணம் சொத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதுக்கு இந்த இல்லற சுகத்தை அனுபவித்து கொண்டு, ஆகவே இதிலிருந்து விடுவித்து பகவானுக்கே நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒன்று எண்ணம் தோன்றியது. தோன்றிய உடனே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவருக்கு தானமாக கொடுத்து விட்டு உடுத்திய ஆடையோடு வீட்டை விட்டு வெளியேறினார். வெளியேறியவர் நேரம் நடந்தார். பீமா நதியும் கமல நதியும் சந்திக்கக்கூடிய ஒரு மணற்பாங்கான காடு, ஒரு திட்டு, அந்த இடத்துக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். போகும்போது இவருடைய தாயார் எவ்வளோ தடுத்தா, அப்பா நீ பக்தியாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் தடை சொல்லலையே, நீ இங்கே இல்லறத்தை நடத்தி கொண்டே குடும்பத்தை நடத்தி கொண்டே நீ உன்னுடைய பக்தியை செலுத்தலாமே, அரசன் நல்ல சன்மானமெல்லாம் கொடுத்துருக்கா, நீ ஏன் இதெல்லாம் திறந்து விட்டு எதுக்காக போகணும்னு நினைக்கிற என்று தாயார் மன்றாடுகிறாள். உடனே இவர் கேட்கல, இல்லைம்மா எனக்கு இந்த இல்லறத்தின் மீதும் இந்த பற்று எனக்கு விட்டு விட்டது, எனக்கு பகவானையே நினைத்து கொண்டு நான் துக்காராம் சுவாமிகள் மாதிரி பற்று இல்லாமல் நான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆகவே நான் போகிறேன்ட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆகிவிட்டது, வரவில்லை. உடனே அவருடைய தாயார் விசாரிச்சா எங்கே போனார்னு. இவர் இருக்கணும் தெரிஞ்சு விட்டது, இந்த இடத்துல ஒரு மண்மேட்டில் உட்கார்ந்து தவத்தில் இருக்காருன்னு. உடனே அவருடைய மனைவியாய் யசோதாபாயை அழைத்து, நீ காட்டில் போய் அவரிடம் சென்று அவருடைய மனசை மாற்றி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று தாயார் அனுப்புகிறாள். சொல்கிறா, இல்லறத்தில் இருந்து கொண்டே எத்தனையோ பேர் வீட்டு பெற்று அடையவில்லையா, சொல்லி அவரை திரும்ப அழைத்து வா என்று சொல்லி ஒரு பல்லாக்கில் அவளை அனுப்பி வைக்கிறார்கள். சில ஆட்களையும் கூட அனுப்பி வைக்கிறார்கள். இந்த யசோதாபாய் அங்கே போய் பார்க்குறா. அவருடைய கணவர் சாந்தோபா நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறார். அவர் கண் விழிக்கும் வரை காத்திருக்காவ. கண் விழித்த உடனே கேட்குறார், நீ ஏன் இங்கே வந்த, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு விட்டார். யசோதாவானவள் விடாப்பிடியாக அவர் முழிக்கும் வரை இருந்து விட்டு உடனே சொல்கிறார், சீதைக்கு ராமன் இருக்கணும் தான் அயோத்தி, ஆகவே நானும் உங்களை விட்டு போக போகிறதில்லை, என்னை நீங்கள் உங்களுடைய இந்த பக்தி மார்க்கத்தில் இழுத்து நானும் உங்களோடையே இருந்து கொண்டு பணிவிடை செய்து கொண்டு இருவருமாக பிச்சை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு இறைவனை அடையலாம் என்று சொல்லி அவள் சொல்கிறாள். உடனே அவருடைய பிடிவாதத்துக்கு இறங்கியவர் உடனே சரி என்று சம்மதிக்கிறார். என்னை போலே நீயும் பற்றுகளை விட்டு விட்டு என்னோடு வசிக்க வேண்டும், எந்த வகையான இல்லற சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது, சாப்பாடு ருசியான சாப்பாட்டுக்கு ஆகக்கூடாது, கிடைக்கிறதை வைத்து சாப்பிட்டு கொண்டு பிச்சை எடுத்து அதில் சாப்பிடணும் என்று சொல்கிறார். சாந்தபாவனுடைய அந்த வார்த்தைகள் கேட்டவுடனே இவளுக்கும் வைராக்கியம் ஏற்பட்டது. கூட வந்த பந்து ஜனங்களையும் பல்லாக்கையும் நீங்கள் திருப்பி போங்கன்னு அனுப்பிவிட்டு அவளும் ஒரு தவ வேடம் ஏற்றுக்கொண்டு அவரோட பணிவிடைகளை செய்து கொண்டு அங்கே இருக்கா. சாந்தோபா அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போய் பிச்சை எடுத்து வா என்று அனுப்புகிறார். போய் அங்கே பச்சை இருக்கிறா. சாந்தோபாவுடைய மனைவின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய பஜனை பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கனால அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த கிராமத்தில் எல்லாரும் தினசரி அவளுக்கு விஷயிடுகிறார்கள். எந்த வகையான ருசி உணவுக்கு ருசி இல்லாமல் பிச்சைன்னு என்ன அரிசி காய்கறி இது மாதிரி இது எந்த வகையான ருசி இல்லாமல் சாதாரணமான ஒரு உணவை சமைத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருவரும் இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் சாந்தோபாவுடைய தங்கை இருக்கா. அவள் ஒரு நாள் யசோதாவை பார்த்து விட்டா. உடனே அண்ணி உங்களுக்கு இந்த கதியா, எவ்வளவு செல்வ செழிப்போடு அங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைத்து அவளுக்கு நெய் சர்க்கரையெல்லாம் சேர்த்து சில அடைகள் ஒரு பதார்த்தங்களை தயார் பண்ணி அவள்கிட்ட கொடுத்து இதை நீ எங்களுடைய அண்ணாவுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறா.
இவன் யசோதை மறுக்கிறார். உங்கள் அண்ணா இப்போ எல்லா இதையும் விட்டு விட்டு இருக்கார், அதனால் அவருக்கு ருசியான பதார்த்தங்களை சாப்பிட மாட்டார்னு. ஆனால் வற்புறுத்தி கொடுத்து அவளுடைய கையில் வற்புறுத்தி கொடுத்து விடுகிறாள். காட்டுக்கு திரும்ப போன அந்த சாந்தோபாட்ட யசோதா எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறா. உடனே சாந்தோபா இதெல்லாம் வேண்டாம், இதை திரும்பி கொண்டு போய் கொடுத்து விடு என்று அனுப்பிடுறார். இந்த மாதிரி ருசியுள்ள பதார்த்தங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, போய் கொடுத்து விடு என்று அனுப்புகிறாள். உடனே அதை கொடுக்குறக்காக திரும்ப போகிறா. போய் கொடுத்து விட்டு வரும்போது இங்கே பீமா நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடனே பகவான் வந்து ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நிற்கிறா. எப்படி நம்முடைய கணவர் அங்கே இருக்காரே, அவர் மண்மேட்டில் அந்த நதிக்கு அந்த பக்கம் இருக்கார் என்று வருத்து போகும்போது பகவானே ஒரு ஓடக்காரனாக வந்து ஓடத்தில் அவளை கரை சேர்த்து விட்டு மறைஞ்சிடுறார். சாந்தோபாட்டை வந்து சாந்தோபா வந்து கேட்குறாரு, எப்படி இவ்வளவு வெள்ளத்தில் நீ எப்படி வந்தேனர்? இல்லை, ஒரு ஓடம் வந்தது, ஓடத்தில் கொண்டு வந்து என்னை ஏற்றி விட்டான்னு வந்து பார்த்தா ஓடத்தையும் காணும், அந்த ஓடக்காரனையும் காணும். உடனே வந்தது பகவான் தான் தெரிஞ்சுக்கிறார். உடனே இவருக்கு கோபம் வருது. நான் இத்தனை நாளாக தவம் பண்ணுறேன், எனக்கு காட்சி கொடுக்காத பகவான் உனக்கு காட்சி கொடுத்து விட்டானே என்று சொல்லி இவர் உடனே நான் இந்த பகவானுடைய காட்சி கிடைக்கும் வரை நான் உணவே எடுத்துக்க மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருக்கார். உடனே இறைவனானவன் ஒரு வணிகனுடைய கனவுல தோன்றி, சாந்தோபா என்னை நினைத்து பக்தியாக பட்னியாக இருக்கான், நீ அவனுக்கு போய் உணவு கொடு என்று அனுப்பிச்ச உடனே அவன் அறுசுவை உணவுகளை தயார் பண்ணி கொண்டு சாந்தோபாவிட்ட வரான். வந்து இதை சாப்பிடும்படி சொல்கிறான். சாந்தோபா எனக்கு இந்த அறுசுவை உணவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் இறைவனுடைய தரிசனம் கிடைக்க வரனா பட்னியாக இருப்பேன்னு இருக்கார். நாளடைவில் அவருடைய உடலெல்லாம் மெலிந்து அவர் சக்தி இல்லாதவராக இருக்கார். அப்பொழுது இறைவனை அதுக்கு மேலே சோதிக்க விரும்பாமல் சங்க சக்கரதாரியாக காட்சி தருகிறான் தன்னுடைய மனைவிகளோடு, பூமி தேவி நீலாதேவியோடு. சாந்தோபா கண்களில் ரொம்ப ஆனந்தம். இறைவனுடைய திருவடியில் வணங்கி அவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் யசோதாவும் அவங்களும் பிச்சை எடுத்து பகவத் தியானம் செய்து துறவு வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு மூர்க்கன், ஒரு குணக்கட்டவன் தன்னுடைய மனைவியை சண்டையிட்டு கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தான். சண்டை நடக்கும்போது அவன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, நானும் சாந்தோபா மாதிரி காட்டுக்கு போயிடுவேன் உன்னை விட்டுட்டு என்று அவன் மனைவியிடம் சொல்லி கொண்டு தான். ஒரு நாள் சாந்தோபா பிச்சைக்கு வந்த பொழுது அவன் தன்னுடைய கணவனை பற்றி கூற, சுவாமி இப்படி என்னுடைய கணவர் இப்படி சொல்கிறாரு, நானும் சாந்தோபா மாதிரி காட்டில் போய் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னா. அப்போ அதற்கு சாந்தோபா, சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிடு என்று சொல்கிறார். மறுநாள் அவன் வழக்கம் போல் பலர் முன்னிலையும் மனைவியை சண்டை போட்டு பயமுறுத்துறான். நான் பாட்டுக்கு சாந்தோபா மாதிரி நான் காட்டுக்கு சன்னியாசியாக போயிடுவேன்னா. சரி தாராளமாக போங்கன்ட்டான். அவனுக்கு இப்போ பயமாகிடுச்சு, என்னடாது ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொன்னால் நிஜமாகவே போகலாங்கிறாளே. சரி இருந்தாலும் எல்லாருக்கு முன்னாலேயும் சண்டை போட்டு சொல்லிட்டோம் வைராக்கியமா, அதனால் எடுத்துக்கோன்னு ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு இவனும் காட்டுக்குள்ளே போயிட்டான். போனவன் சாந்தோபாவை பார்த்து, என்ன நீங்கள் உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும்னார். சாந்தோபா சரின்னு ஏற்றுக்கொண்டு ஒரு சுர குடுக்கையை கையில் கொடுத்தார். நீ இதில் இந்த சுர குடுக்கையில் தண்ணி எடுத்துக்கொண்டு உன்னுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்துவிட்டு வந்து சேரு. அந்த வழியில் கள்ளர் பயம் இருக்க, ஆகவே உன்னுடைய வஸ்திரங்களையும் சொம்பையும் இங்கேயே வைத்து விட்டு போனார். அவன் அப்படியே அவனுடைய சொம்பு வஸ்திரங்கள் எல்லாம் கலத்தி விட்டு ஒரே ஒரு ஆடையோடு போய் குளிச்சு விட்டு
காலை நீதிகளை செய்துட்டு வரலான்னு போகிறான். அவன் வர்றதுக்குள்ளே அவனை பரிசோதிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, இவன் கொண்டு வந்த சொம்பு, அவனுடைய பழைய துணி எல்லாத்தையும் வேஷ்டியெல்லாம் எடுத்து ஒரு புதரில் ஒளிச்சு வச்சிடுறார். வந்தால் உடுக்க உடை இல்லாமல் அவன் வஸ்திரத்தோட குளிரில் ஒரே கட்டின ஈர துணியோடு இருக்கிறான். பசியும் பொறுக்கவில்லை. ஐயோ பசிக்குதேன்னு வளர்றான். என்ன, அதாவது கபட சன்னியாசி தானே, அதாவது உண்மையான மனசு வெறுத்து போகலை. உடனே இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் வேப்பங்காய்களை கொடுத்து இதான் இருக்குது சாப்பிடுனார். இவனுக்கு அப்போ தான் புத்தி வந்தது, ஆஹா ஊரில் இருந்தால் மனைவி நல்லது நேரம் சமைச்சு போட்டுப்பாளே, நம்ம இதை விட்டுட்டு நம்ம ஏதோ வைராக்கியத்தில் வந்து விட்டோமே என்று நினைத்து உடனே அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். சுவாமி, சன்னியாசம்ங்கிறது ஏதோ சுலபமான விஷயம்னு நினச்சேன், இப்படி இவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியாது, ஆகவே என்னை நீங்கள் வந்து மறுபடியும் இல்லறத்துக்கு போக அனுமதிக்கணும்னார். உடனே அவனுக்கு புத்தி சொல்லி அவனை திருப்பி அனுப்புகிறார். இப்படி அவர் பல வகையான இதெல்லாம் செய்து பலரை திருத்துகிறார். ஒரு நாள் ஒரு ஆஷாட ஏகாதசி அன்றைக்கு பீமா நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. அந்த பெருமாளை தரிசனம் பண்ணணும், எப்படி போகிறதுன்னு கண்கலங்கி பக்தர்கள்லாம் நிற்கிறார்கள். உடனே அப்பொழுது பக்தர்களுக்காக நதியின் நடுவே ஒரு பாறை மாதிரி தோணுது. அதை முன்னே கடந்து மற்றவர்களை அழைத்து போனார். அழைத்து போய் அந்த பாறை மேலே தாண்டி அப்படியே அவர் போய் சேர்ந்தார். அப்புறம்தான் தெரியுது, பகவான் தான் ஒரு ஆமை வடிவத்தில் வந்து அவர்களை கரை சேர்த்தார் என்று அனைவரும் உணர்கிறார்கள். அங்கே இருந்தவர் சாந்தோபார் அங்கே இருந்து மக்களுக்கு நல்வழிப்படுத்தி இறைவனுடைய திருவடியை அடைந்தார் என்ற அளவோடு சாந்தோபருடைய சரிதம் நிறைவேறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவான் ஈதாராய் பறையலோரம் பாவாய் எற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றையினம் காமங்கள் மாற்றையிலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறுவோரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.